கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுவீர்கள், கர்த்தர் தருகிற சமாதானத்தை அனுபவிப்பீர்கள். சங்கீதம் 64:9. அவர்கள் தள்ளப்பட்டு கீழே விழும்படி அவர்கள் நாவுகளே அவர்களை கெடுக்கும், அவர்களை காண்கிற யாவரும் ஓடி போவார்கள். எல்லா மனுஷரும் பயந்து தேவனுடைய செயலை அறிவித்து அவர் கிரியையை உணர்ந்து கொள்வார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மை தள்ளும்படி, நம்மை நாசமாக்கும்படி எதிரியானவன் பொல்லாத நாவினால் நம்மை காயப்படுத்துவதற்கு ஏதுவான வார்த்தைகளை சொல்லும் போது நாம் பயப்பட தேவையில்லை. ஏனென்றால் அந்த சூழ்நிலையில் கர்த்தர் நமக்கு நல்ல நியாயாதிபதியாக, நம்மை விடுவிக்கிறவராக, நம்மை காக்கிறவராக, நம்மை தப்புவிக்கிறவராக அங்கு நின்று கொண்டிருக்கிறார். மாத்திரமல்ல, அந்த சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய கிரியைகளை, கர்த்தருடைய ஆழமான அன்பை, கர்த்தருடைய வழி நடத்துதலை தெளிவாய் நாம் புரிந்து கொண்டு தேவனோடு இன்னும் நெருங்கி சேர்ந்து அவரை சந்தோஷப்படுத்தி அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவர் தருகிற வெகுமதிகளை, அவர் தருகிற ஆசீர்வாதங்களை வாங்கி நாம் சுபிட்சமாய் வாழ முடியும். எனவே கலங்காதிருங்க. பேசுகிறவர்கள் பேசட்டும், பழிக்கிறவர்கள் பழிக்கட்டும், தூற்றுகிறவர்கள் தூற்றட்டும். நாம் கர்த்தருடைய கிரியைகளை உணர்ந்து அவரை பிரியப்படுத்தி வாழ்வோம், ஆசீர்வதிக்கப்படுவோம். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, வார்த்தைகளால் காயப்பட்டு மன சோர்வில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தருக்குள் தேற்றுவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் இந்த பிள்ளைகளை நிரப்புவதுக்காய் ஸ்தோத்திரம். எல்லா சத்துருக்களுக்கு முன்பதாக பிள்ளைகள் தலையை தேவன் உயர்த்துவதுக்காய் ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்டீரப்பா, ஜெயத்தை பிள்ளைகளுக்கு தருவதுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.